ഹായ് ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ബാക്ക് റിയാക്ഷൻ ഡൂഡിൻ്റെ പുതിയൊരു വീട്ടിലോട്ട് ഏവർക്കും സ്വാഗതം. ഇന്ന് നമ്മൾ നോക്കാൻ പോകുന്ന വീഡിയോ എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മളെ ലോകേഷ് കനകരാജിൻ്റെ LCU യൂണിവേഴ്സിലെ ആദ്യത്തെ സിനിമ ആയിട്ടുള്ള കൈദി എന്ന ചിത്രത്തിലെ സിനിമ നോക്കാൻ പോകുന്നത്. ഞാൻ ആ സിനിമയ്ക്ക് വേറെ പ്രത്യേകതയുണ്ട്. ഞാൻ ആദ്യമായിട്ട് തിയേറ്ററിൽ പോയി കണ്ട ലോകേഷ് കനകരാജിൻ്റെ സിനിമ കൂടിയാണ് ഈ കൈദി എന്നുള്ളത്. അപ്പോൾ നിങ്ങളൊക്കെ ആദ്യമായിട്ട് കണ്ട ലോകേഷ് കനകരാജിൻ്റെ സിനിമ ഏതാണെന്ന് കമൻറ്റ് ചെയ്യുക. അപ്പോൾ നേരെ വീട്ടിലോട്ട് പോകാം. നരേൻ, കമ്പിപ്പേര, വിജയം ഒരു രക്ഷയില്ല കേട്ടോ, നല്ല വിജയമാണ്. കാർത്തി ലുക്ക് അടിപൊളി കേട്ടോ, താടിയൊക്കെ വെച്ചിട്ട്. முடியாது. மியூசிக் பிஜிஎம் வேற லெவலடா. டடன் டடன் புது செட்டன கூட பார்க்காம உங்களுக்கு கொத்தா பிடிச்சிருக்கு. செட்டலாம் இருக்கு தெரிஞ்சு. கவர்மெண்ட் யாராவது சொன்னா விட்டுறானு உங்களுக்கு சொன்னாங்க. பேசு. ஃபோன். ஹலோ. என்ன டெல்லி பஸ் ஏறிட்டியா? தில்லி இல்ல. விஜய் பேசுறேன். ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். நீங்க யார் உங்களுக்கு? நளினி. ப்ரொவிஷன் ஆபீசர். புழல்ஜி. இவன் அக்யூஸ்டா? அது முன்ன. இப்போ இல்ல. அக்யூஸ்ட். அவன் ஒரு ஆயுள் தண்டனை கைதி. ரெமிஷன்ல 4 வருஷம் கட்டாகி 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கான். அவன் கையிலேயே ரிலீஸ் ஆர்டர் இருக்குமே, நீங்க பார்க்கல? கைதினா தாடி வைக்க கூடாது. எப்படி மேம்? ஸ்பெஷல் பெட்டிஷன் சார். வேண்டுதல். உங்களுக்கு என்ன பிரச்சனை அத சொல்லுங்க. மேம், இங்க ஒரு எமர்ஜென்சி. ஒரு 80 கிலோமீட்டருக்கு லாரி ஓடணும். இங்க வேற யாரும் இல்ல. அந்த லாரி எடுக்க சொன்னா எடுக்க மாட்டேன்ற. நீங்க ஜியோ தானே? சொல்லுங்களே. இல்ல எதுக்கு சார் லாரி எடுக்கணும்? அவன் அதெல்லாம் செய்ய மாட்டான். நீங்க முதல்ல அவனை அனுப்பி வைங்க. சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. 10 வருஷமா அவன் குழந்தைய அவன் பார்த்தது கிடையாது. 10 வருஷம். இவ்வளவு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு பெரம்பலூர்ல இருக்கிற ஒரு ஆசிரமத்துல இருக்காங்கிறதே இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாளைக்கு காலையில தான் முதல்ல அவன் பொண்ணை பார்க்க போறான். அதுக்குள்ள உங்க பிரச்சனையில ஏன் சார் அவனை இழுக்கிறீங்க? மேம், ஒவ்வொரு கைதிக்கு ஒரு காரணம் ஒரு கதை இருக்கும். ஆனா இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் சீரியஸ். நிறைய போலீஸ்காரன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு லாரி எடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். பேசு. ஹலோ. தில்லி. அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னு கேட்டு உதவி பண்ண. என்னால முடியாதுமா. புரிஞ்சு போன வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. பழைய காலம் ஓர்மப்படுத்துது. கடைசியா கேட்கிறேன், வண்டி எடுக்க முடியுமா முடியாதா? அவுத்துடுங்க சார், நான் கிளம்பணும். சொல்லிட்டே இருக்கேன். பாக்கெட்ல ஆர்டர் ஷீட் தானே பாரா. இந்த 3 வருஷத்துக்கு மேல ஒரு சின்ன கேஸ் இருந்தா கூட அது கேன்சல் ஆயிடும். திருப்பி உள்ள போகணும், தெரியும்ல? നല്ല അടിപൊളി ക്യാരക്ടർ ഉണ്ട് ഇതിൽ. ഈ നരേനെ ഇട്ടിട്ടുള്ള ഈ പോലീസുകാരന്റെ ക്യാരക്ടർ. பொண்ணை நைட்டோட நைட்டாவே வேற ஃபோன் அனுப்பிடுவேன். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கவே உனக்கு 10 வருஷம் ஆகும். பாக்குறியா? மரியாதையா வண்டி எடுக்கிறியா? உண்மையை சொன்னா விட்டுருவேன்னு நினைச்சேன். போலீஸ் பத்தியே காட்டுறல. ஏன் உனக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கு? நீங்க மட்டும் தான் மனுஷங்களா? என்ன போலீஸ்காரனுக்கு குடும்பம் இல்ல? இந்த ராத்திரி போலீஸ் ரோந்து போகாத ராத்திரி. இந்த ராத்திரி மட்டும் எத்தனை கிரைம் நடக்க போகுதுன்னு காலையில பேப்பர் படி, அப்ப புரியும். டியூட்டி பார்க்க வேண்டிய போலீஸ் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கை தான் கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டாங்கிறதும் பேப்பர்ல வருமா சார்? டேய், உனக்கு பொண்ணை பார்க்கணுமா வேணாமா? டன் 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 டன். பாப்பா காலையில 10 மணி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? அந்த காலை 10 மணிக்கு அப்பா வருது.
ഫസ്റ്റ് ടൈം കൊളന്തപ്പാക്കാൻ. ഓ ലോറി. லாரி ஓட்டி தெரியுமா தெரியாதுடா? ஓ சார் பிரேக் அடிச்சா ஒரு பக்கமா இழுகுது. 4 கட்டையும் ஆடுது. 3வது கியர் சரியா ஓடுது. 80 கிலோமீட்டர்லாம் போகுமான்னு தெரியாது சார். சார் சார் நெல்லை மேல சத்யா சார். வண்டி இப்பதான் இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி விட்டுருக்கு. இந்த ஆளுக்கு வண்டி ஓட்ட தெரியல. வண்டி எல்லாம் செம கண்டிஷன் சார். எல்லாம் தெரியாமலா ரூட் அடிச்சுட்டு இருக்கோம். நீ யாரு? சார் மேல இருக்க போடப்பா சார். அதுல இருக்க காமாட்சி நான் தான். லாரி போனேன் சார். இல்லப்பா சொல்லு. நீ கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. இல்ல இல்ல ஒவ்வொரு ஆஃபீஸரையும் பார்த்து பொறுமையா தூக்கி லாரி பின்னாடி உட்கார வைங்க. டான் ஏய் டான் வா வா. டான் வசனல டான் வசனலடா. வசன டான் டான் டான். ആ ആ ബിരിയാണി. ആ വാ ഇത് ആരേ? ഹോസ്പിറ്റൽ ഡോക്ടർ விஜய் அவங்க ரியாக்ஷன் ബിജോയ്. നരൻ നെയിം ബിജോയ്. ஜாஸ்தியா இருக்கு டாக்டர். ക്യാരക്ടർ നെയിം. கூட அதிகமா இருக்கு. சில பேர் பிளட் வாமிட் பண்ணாங்க. காதுல இருந்து ப்ளீட் ஆகுது டாக்டர். கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே ஓகே லிசன். இந்த செடேட்டிவ் ட்ரக்ஸ் இருக்குல்ல, ப்ரோடிசைலம், மிடாசோலம், கெட்டமைன், லோஹிப்னால், இதுல எது ஆல்கஹாலோட மிக்ஸ் ஆனாலும் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். விஜய் 5 ஹவர்ஸ்க்குள்ள ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா காப்பாத்திடலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு டாக்டர். என்னால ஹைவே வழியா வரவே முடியாது. அண்ட் இது வெளியாருக்கு தெரியக்கூடாது. இட்ஸ் a bit complicated to explain. நீங்க லொகேஷன் அனுப்புங்க டாக்டர். நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே சீக்கிரம் வாங்க. விக்னேஷ் சார், என் பேக் உள்ள வச்சுட்டு எவ்வளவு பெட் ரெடியா இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ட்ரா பெட் கூட தேவைப்படும். ആ ബിരിയാണി. ബിജിഎം വേറെ ലെവൽ. ആ എക്സ്പ്രഷൻ അടിപൊളി. സൂപ്പർ ഫേസ് എക്സ്പ്രഷൻ. காட்சினா தலை நிக்காது. படுக்க வச்சிட்டே. ஐயா ஒரு நிமிஷம். டேய் இந்த கருமத்தை எப்படி ஆஃப் பண்றது சார்? ஃபர்ஸ்ட் பட்டன் சார். சார் செகண்ட் இல்ல ஃபர்ஸ்ட். அதான். ஹலோ சொல்லுங்க ஐயா. சரி முத்து, இப்ப கமிஷன் ஆபீஸ்ல டியூட்டில எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் நைட் டியூட்டில ஒரு 3 பிசி இருக்கேன் ஐயா. ஆபீஸ்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஐயா. நான் கீழ விடுறேன். கை மடிக்கு சொல்ல சொல்ல தூக்கி விடா. ഫിനിഷായിട്ടാ ബിരിയാണി. സൂപ്പർ സീൻ. നല്ല അടിപൊളി ഒരു സൂപ്പർ സീനെ കണ്ടു. ആ കൈദി എന്ന മൂവിയിലെ നമ്മുടെ കാർത്തിയുടെ നല്ലൊരു അടിപൊളി ഇൻട്രോ സീനായിരുന്നു. സൂപ്പർ ഇൻട്രോ സീനായിരുന്നു. 2019 സിനിമ റിലീസായിട്ടുള്ള ഏകദേശം 25 കോടി രൂപയാണ് ഈ ബഡ്ജറ്റ് വന്നിട്ടുള്ളത്. അതുപോലെ 105 110 കോടി രൂപ വെച്ച് കളക്ഷൻ കിട്ടുന്ന സിനിമയാണ്. ലോകേഷിൻ്റെ LCU യൂണിവേഴ്സിലെ ആദ്യ സിനിമയാണ് ഈ ഒരു സിനിമ. ലോകേഷ് കനകരാജ് തന്നെയാണ് ഈ സിനിമയുടെ കഥയും സംവിധാനം നിർവഹിച്ചിട്ടുള്ളത്. നല്ലൊരു അടിപൊളി സൂപ്പർ ഹിറ്റ് മൂവിയാണ് 2019. എനിക്ക് തോന്നുന്നു ഞാൻ തിയേറ്ററിൽ പോയി കണ്ട
ലോകേഷ് കനകരാജിൻ്റെ ആദ്യ സിനിമയായിരിക്കും ഈ ഒരു സിനിമ. പ്രത്യേകിച്ച് യാതൊരു ധാരണയില്ല, സാധാരണ ഒരു കാർത്തി ചിത്രം എന്ന് വിചാരിച്ച് പോയതിന്. പക്ഷെ എനിക്ക് വളരെയധികം ഇഷ്ടപ്പെട്ട ചിത്രം കൂടിയാണ് ഈ ഒരു കൈദി പറഞ്ഞുള്ള മൂവി. അപ്പോൾ എന്തായാലും നിങ്ങൾ ആദ്യമായി തിയേറ്ററിൽ പോയി കണ്ട ലോകേഷ് കനകരാജിൻ്റെ ഏത് പടമാണെന്നുള്ളത് നിങ്ങളൊന്ന് കമൻറ്റ് ചെയ്യുക. അതുപോലെ വീണ്ടും മറ്റൊരു വീഡിയോ ആയിട്ട് കാണാം. അതുവരേക്കും ബൈ.